நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது இந்த ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன் தான் எனக்கு ஒரு ரெஸ்பெக்ட் அண்ட் பிளாட்ஃபார்ம் கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். நீங்கள்? சூப்பராக இருக்கீங்க. சூப்பர். எல்லாருமே இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உங்களுடைய ப்ரெசன்ஸ் ரொம்ப முக்கியமான வேல்யூபிள் ப்ரெசன்ஸ் எங்களுக்கு. வணக்கம். குட் மார்னிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மூவி பஃப் ஃபர்ஸ்ட் கிளாப் வந்து எனக்கு ரொம்ப பர்சனல். கியூப் சினிமாஸ் எனக்கு ரொம்ப பர்சனல். ஐ ஹாவ் அ பர்சனல் ரிலேஷன்ஷிப். ஏன்னா நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது இந்த ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன் தான் எனக்கு ஒரு ரெஸ்பெக்ட் அண்ட் பிளாட்ஃபார்ம் கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். ஒரு ஷார்ட் ஃபிலிமும் எனக்கு யூடியூப்பில் நல்லா போயிட்டு இருக்கும். ஆனால் அந்த ஆப்லாக்ன்ற ஷார்ட் ஃபிலிமோட ரீச் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு. நிறைய பேருக்கு கொண்டு போய் இப்போ நான் நிறைய ப்ரொடக்ஷன் கிட்ட போகணுன்னா இந்த ஷார்ட் ஃபிலிம் தானே நான் பார்த்துருக்கேனே, இந்த மூவி இப்போ ஃபர்ஸ்ட் கிளாப்பில் வந்துச்சே அப்படின்னு சொல்லி ரெக்கக்னைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த பிளாட்ஃபார்மை என்னால் மறக்கவே முடியாது. இது கிட்டத்தட்ட என்னோடய ஹோம் அந்த மாதிரி சொல்லலாம். நான் எப்போவுமே சதீஷோ அவங்கெல்லாம் கால் பண்ணாங்கன்னா ஐ ஃபீல் ரியலி ஹாப்பி. அவங்களோட கான்டாக்ட் வந்து என் ஃபோனில் ரிங் ஆகிறது பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ என்னோடய கிராட்டிடியூட் எப்போவுமே மூவி பஃப் ஃபர்ஸ்ட் கிளாப்க்கு இருக்கும். இப்போது இந்த 3 சீசன் கழித்து இங்கே வர்றதுக்கு இன்னும் ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா சில நேரத்தில் வந்து வாங்குறது மட்டும்தான் சந்தோஷம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். கொடுக்கும் போது கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. ஸோ கொடுக்கறதுல இருக்கிற சந்தோஷம் கொடுக்குறவங்களுக்கு தான் தெரியும் நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது த வின்னர்ஸ் அவங்களுக்கெல்லாம். அண்ட் மோர் தென் த வின்னர்ஸ், இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் கிளாப் காம்படிஷன் வின் பண்ணல, நான் செகண்ட் பிளேஸ் தான் வாங்கினேன். இப்போது என்ன மேட்டர்னா வின்னர் வந்து ஒருத்தங்க தான் இருப்பாங்க. இந்த லூசர்ஸ் மீதி வின்னர்ஸ்க்கு மீதி பேரெல்லாம் வின் பண்ணாதவங்க இருக்காங்கல்ல, லூசர்ஸ்ன்னு பேர் இருக்கிறாங்கல்ல, அவங்க வந்து நிறைய பேர் இருப்பாங்க. ஒரே ஒரு வின்னர் தான். நிறைய பேருக்கு வந்து அவங்க தான் மெஜாரிட்டி. நானும் அப்போது ஒரு லூசர் தானே. பட் இட் வாஸ் நாட் த எண்ட் ஃபார் மீ. என்னாலேயும் வந்து ஐ குட் ஸ்டெப் அப் ஒரு விஷயத்துலையும் வந்து கொஞ்சம் நல்லா பண்ண முடிஞ்சுது. ஸோ ஒருவேளை நீங்கள் வந்து டிஜெக்ட் ஆகிடாதீங்க, நீங்கள் வந்து வின் பண்ணல அப்படின்றது. நான் வந்து இந்த 5 பேருக்கு மட்டும் சொல்லலை, மொத்தமாக வந்து 25 ஷார்ட் ஃபிலிமோ இல்லை வந்து 2266 ஷார்ட் ஃபிலிம்ஸுக்கும் சொல்கிறேன். எனிபடி ஸ்டில் ஹேஸ் அ சான்ஸ் ஃப்ரம் தேட். இல்லைனா இந்த ஷார்ட் ஃபிலிமில் அப்ளை பண்ணாதவங்களுக்கும் சொல்கிறேன். ஏன்னா ஷார்ட் ஃபிலிம் எரான்றதே வந்து கிட்டத்தட்ட முடிஞ்ச மாதிரி இருக்குது. அதில் மூவி பஃப் ஃபர்ஸ்ட் கிளாப் மட்டும்தான் இன்னும் ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன்ஸ் அதெல்லாம் வந்து நடத்திட்டு அதை இன்னும் உயிரோடு வச்சிட்ருக்காங்க. அண்ட் அந்த நான் சொன்னேன்ல இதில் வராத ஷார்ட் ஃபிலிம்லாம், நான் ஒரு 2-3 ஷார்ட் ஃபிலிம் வந்து இதில் வராத ஷார்ட் ஃபிலிம் பார்த்துருந்தேன். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னோட ஏடி வந்து எனக்கு காமிச்சாங்க. அதில் வந்து சொல்லணும்னு நினச்சது வந்து ஒரு எலியன் கட்டிங். ஆமாம், அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்துருந்தேன். ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்துருந்தேன். அந்த ஃபில்ம் மேக்கருக்கு என்னோடய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக அவரை சந்திக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்கார். அங்கே இருக்கீங்களா? முடிச்சுட்டு பார்ப்போம். ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் எனக்கு இந்த 5 வந்து என்னோடய ஃபேவரட்டாக வந்து இருந்தது வந்து அன்புடன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் மீதி அதிலும் வந்து அந்த முக்கியமாக ஒரு டைலாக் வந்து எழுதியிருந்தீங்க. உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல தேவையில்லை, எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு நல்ல டைலாக்ன்றது அதுக்கு அவங்களுக்கே தெரியும், எல்லாருக்குமே தெரியும். நல்லா பேசுகிறவங்களாம் நல்லவங்களா சார்? அதுதான். எஸ். ஸோ மீதி நான் எல்லா ஷார்ட் ஃபிலிமும் பார்க்கலங்க. நான் இந்த இதில் ஜூரியாக இது பண்ணல. நான் லாஸ்ட்டாக இங்கே ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு தான் வந்தேன். ஸோ என்னால் கொஞ்சம் 5 ஷார்ட் ஃபிலிம் அப்புறம் அந்த மீதி ஒரு 2-3 ஷார்ட் ஃபிலிம் தான் பார்த்தேன். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. சூப்பர். இப்போ இங்கே ஒன்று நடந்துச்சுல்ல, ஈவெண்ட் முடிஞ்ச மீட் பண்ணுவோன்னு சொன்னீங்கல்ல,
இந்த பிரிட்ஜாக தான் மூவி பஃப் அண்ட் டர்மரிக் இந்த கான்டெஸ்ட் ரன் பண்ணியிருக்காங்க. எங்களுடைய இன்டென்ஷன் அப்ஜெக்டிவ் வந்து இங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்ப்ளீட்டிங் தி சர்க்கிள். தேங்க்யூ ஸோ மச், மை ப்ளஷர். தேங்க்யூ, ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. அண்ட் உங்களுடைய ஜேர்னி ஆஸ் அன் ஆக்டர் ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் ராக்கெட் மாதிரி போயிட்டு இருக்கு. உங்களுடைய அடுத்த இலக்கு என்ன, அடுத்த ப்ராஜெக்ட் என்ன? இப்போ டிராகன் ரிலீஸ் ஆகிடும், ஃபெப்ரவரியில் வந்துடும். ஸோ டிராகன் ஆஸ் அன் ஆக்டர். அதுக்கப்புறம் விக்னேஷன் பிரதரோட லைக் இருக்குது, லைக்கை வந்து நடிக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு படம் நடிக்கிறேன். அது வந்து ஒரு ஜான்லைன் ஷூட் பண்ணுறேன். அது இது வரைக்கும் இந்த 3 படம், அவ்வளோதான். ஓகே. ஒரு ஆக்டராக பல ப்ராஜெக்ட்ஸ் கடந்த பிறகு இப்போ உங்களுக்கு பிரதீப்னுடைய மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்னு உங்களுக்கு என்ன தோணுது? என்னோட ஸ்ட்ரென்த் வந்து நல்லது மட்டுமே நினைக்கிறேன். ஸோ அதனால் ஐ திங்க் எனக்கு புரியுது சினிமாவாக கேட்குறீங்க, கிராஃப்டாக கேட்குறீங்க. பட் இன்டென்ஷன்ஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த இன்டென்ஷன் வந்து என்ன கிராஃப்டாக இருந்தாலும், என்ன சினிமாவாக இருந்தாலும், இல்லை என்ன தொழிலாக இருந்தாலும், அந்த இன்டென்ஷன் வந்து அந்த ஒர்க்கை வந்து ட்ரை பண்ணணும்னு நான் நம்புகிறேன். ஸோ எனி கிராஃப்ட், இப்போது நான் என்னோடய ஷார்ட் ஃபிலிம் வந்து எடிட் பண்ணுவேன், எல்லா கிராஃப்ட்லேயும் கொஞ்சம் கை வைப்பேன். ஏன்னா அது மட்டும்தான் நமக்கு வழி, நிறைய பேர் இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த வேலையை எடுக்கும் போது அதோட இன்டென்ஷன் ரொம்ப நான் நல்லா வச்சுப்பேன், இது ரொம்ப ஃபுல்ஃபில்லாக சூப்பராக பண்ணோன்னு. ஸோ என்னோட இதுன்னு பார்த்தீங்கன்னா ஐ ஒர்க் ஹார்ட். சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி இன்டென்ஷன்ஸ் தான் நம்ம கிராஃப்ட்லையும் சரி, நம்மளுடைய அவுட்புட்லையும் சரி ரிஃப்ளெக்ஷனாக இருக்க போகுது. ரொம்ப ரொம்ப நன்றி பிரதீப். உங்களுடைய ஜேர்னி இங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பைரிங் ஜேர்னி தான். கண்ணு முன்னாடி நாங்கள் பார்த்த ஒரு ஜேர்னி அது. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. தேங்க்யூ மாத்தேன். உங்களோட எப்போனா அப்புறமா இன்டர்வியூ பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. நீங்கள் ரொம்ப நல்லா பேசுகிறீங்க, உங்களோட இன்டர்வியூஸ்லாம் பார்த்துருங்க. சூன், வெரி சூன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.